அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பெர்மைட்ஸ் பிரின்சிபிள் யூசிங் எக்ஸல். ஆப்டிக்ஸில் பெர்மைட்ஸ் பிரின்சிபிள்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிரின்சிபிள். அது என்னன்னா, லைட் ட்ராவலிங் பிட்வீன் 2 points takes the path that requires the least time. ஒளி இரு புள்ளிகளுக்கு இடையே செல்லும்போது மிக குறைந்த நேர பாதையை தேர்வு செய்கிறது. நம்மளும் அதே மாதிரி தான், 2 பாயிண்ட்டுக்கு இடையில போனால் எப்படி குயிக்காக போக முடியுமோ அந்த பாதையை தான் தேர்ந்தெடுப்போம். அதே மாதிரி தான் ஒளியும் 2 புள்ளிகளுக்கு இடையே செல்றப்ப குயிக்காக எந்த பாதையில் போக முடியுமோ அந்த பாதையில் செல்லும். ஒன்று ரெக்டிலினியர் ப்ராபகேஷன். நேர்கோட்டில் ஒளி செல்கிறத இப்போ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இது ஏன்னு வச்சுக்கிடுவோம், எண்டு பாயிண்ட்டு பின்னு வச்சுக்கிடுவோம். ஸோ இந்த ரெண்டுக்கு இடையே ஷார்ட்டஸ்ட் ரூட்டு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஒரே ஸ்பீடில் லைட் போகிறதுனால குயிக்கஸ்ட்டாக போகணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனில் போகணும். அதனால தான் லைட்டு நேர்கோட்டில் பரவுறது. ஸோ ரெக்டிலினியர் ப்ராபகேஷன் பெர்மைட்ஸ் பிரின்சிபிளில் ஒரு சப்டிவிஷன் அல்லது பெர்மைட்ஸ் பிரின்சிபிளுடைய ரிசல்ட். அதே மாதிரி ரெஃப்ளெக்ஷன் பார்த்தாலும் அதே தான். ரெஃப்ளெக்ஷனுங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்கிறது ஏ, பிங்கிறது இந்த பாயிண்ட் எண்டு பாயிண்ட். இங்கே ஒரு மிரர் இருக்குது, ரெட் கலரில் போட்டிருக்குது ஒரு மிரர். ஸோ லைட்டு ட்ராவல் ஆகிட்டு அங்கே பட்டு எதிரொலிச்சு இந்த பாயிண்ட்டுக்கு வரணும். அப்படி வர்றப்ப ஷார்ட்டஸ்ட்டாக அதாவது குயிக்கஸ்ட்டாக வரணும். அப்போ எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும், இந்த பாதையை தான் தேர்ந்தெடுக்கும். அது அல்லாமல் இப்படி நேரடியாக போயிட்டு இப்படி வந்ததுன்னா இங்கேருந்து போவதுக்கு ஷார்ட்டாக போயிருக்குது, ஆனால் அங்கே வர்றதுக்கு ரொம்ப பெரிய பாதையை தேர்ந்தெடுத்துடுது. அதே மாதிரி தான் இங்கே இப்படி போயிட்டு இப்படி வச்சுக்கோங்களேன், முதல்ல போவதுக்கு அதிகமான நேரத்தையும் வர்றதுக்கு மிக குறைந்த நேரத்தையும் எடுக்குது. ஸோ டோட்டலாக அதிகமான நேரம் ஆகிடும். ஸோ ரெண்டையும் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா, பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, போகிறப்பையும் எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்களவு, வர்றப்பையும் அதுக்கு தகுந்தாப்புல. ஸோ டோட்டலாக டைம் கம்மியாக இருக்கணும். அப்படி ஒரு பாதையை அது தேர்ந்தெடுத்து செல்கிறது. இதுக்கு இடையில ஒரு நார்மல் வரைஞ்சோம்னா இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஒன்று போல் இருக்கும். அதே மாதிரி ரெஃப்ராக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரெட் லைனுக்கு கீழே ஒரு மீடியம், ரெட் லைனுக்கு அந்த சைடில் வேற ஒரு மீடியம். இங்கே ஏங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது, பிங்கிறது இன்னொரு பாயிண்ட் அங்கே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த சைட்லலாம் தண்ணின்னு வச்சுக்கிடலாம், இந்த சைடில் ஏர். ஸோ ஏரில் போகிறப்ப ஸ்பீடாக போயிடலாம், தண்ணியில் போகிறப்ப ஸ்லோவாகிடும். ஆக அந்த டயத்தை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ உதாரணமாக இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியில் ஷார்ட்டஸ்ட்டாக ஏரில் ஷார்ட்டஸ்ட்டாக தண்ணியில் லாங்கஸ்ட்டாக போகிறப்ப ரொம்ப நேரம் ஆகிடும். ஸோ அந்த பாதை சரி வராது. இன்னொரு பாதை இருக்குது, அது என்னென்னா இதுக்கு நேராக இப்படி இப்படி வருது. அப்படிங்கிறப்ப ஏரில் ரொம்ப லாங்காக போகணும், தண்ணியில் ரொம்ப கம்மியாக போகணும். ஆனால் அந்த மாதிரி வெலாசிட்டி ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் அப்படி போக முடியும். ஸோ இந்த வெலாசிட்டியை பொறுத்து, ரெண்டுக்கு இடையில் உள்ள வெலாசிட்டி ரேஷியோவை பொறுத்து இது கொஞ்சம் ஜாஸ்தியான டிஸ்டன்ஸும் இதில் கொஞ்சம் கம்மியான டிஸ்டன்ஸும் போகணும். ஸோ எந்த இதில் எப்படி போகிறப்ப டைம் கம்மியாகுதோ அந்த பாதையை தான் இது தேர்ந்தெடுக்கிறது. இதை நம்ம எக்ஸலில் எப்படி பண்ணுறோம், ஸ்ட்ரெயிட் லைன்னு தெரியும் ரெக்டிலினியர் ப்ராபகேஷனில், ஆனால் அதை நம்ம ப்ரூவ் பண்ண விரும்புகிறோம். இதில் எக்ஸலில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ புதுசாக அதில் டேட்டாவில் சால்வர் அப்படின்னு ஒன்று கொண்டாந்துருக்கிறோம். இது பொதுவாக எக்ஸலில் இருக்காது, நீங்கள் தான் இன்ஸ்டால் பண்ணணும். அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கருவி, எக்ஸலில் சால்வருங்கிற டூல். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிறதையும் முதல்ல சொல்லிடுறேன். ஃபைலில் போயிட்டு ஆப்ஷனில் போயிட்டு இதாக இருக்கு பாருங்கள், ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும்.
அதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு வேண்டிய அந்த சால்வரை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதில் சால்வர்னு வரும். அதுக்கப்புறம் ஆடினில் போயிட்டு சால்வர்னு இருந்ததுன்னா அந்த சால்வரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த சால்வரை வந்து ஆடின் பண்ணியிருக்கிறோம். இல்லைன்னா நீங்கள் வந்து ஆடின் பண்ணணும். ஸோ சால்வர்னு இதை நீங்கள் கொண்டு வந்துருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரெக்டிலினியர் லைட்டு வந்து ப்ராபகேட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டு பாயிண்ட். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் 0,0 ஆரிஜின், எண்டு பாயிண்ட் வந்து 4,0. ஸோ அந்த எல்லோவில் கொடுத்தது ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டு பாயிண்ட். அதுக்கப்புறம் ஒன்றில் ஏதோ ஒரு பாயிண்ட்டு பார்த்துருக்குறோம், 4ன்னு குறிச்சிருக்கிறேன். அதாவது ஷார்ட்டஸ்ட் ரூட்டுக்கு குறிக்கல, சும்மா ஏதோ ஒரு ரூட்டை தேர்ந்தெடுத்து அந்த டயத்தை வந்து கம்மி பண்ணதுக்காக பிற ரூட்டை மாற்றிக்கிட்டே போகிறேன். ஸோ 1ல் 4, 2ல் 5, 3ல் -8 அப்படின்னு ஒரு பாத்து எடுத்துருக்குறேன். இந்த பாத்தில் போகிறப்ப அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு டோட்டலாக டைம் என்னங்கிறத கால்குலேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 4, 5, -8 எல்லாம் மாற்றிட்டே போகிறேன் சால்வரை பயன்படுத்தி. இதை மாற்றிட்டே போகிறப்ப எனக்கு வந்து ஷார்ட்டஸ்ட்டாக, அதாவது டிஸ்டன்ஸ் கம்மியாகணும். அப்போது இது என்ன வரணுங்கிறத சூஸ் பண்ண சொல்கிறேன். அது வந்து 1,0, 2,0, 3,0, அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் தான் வேணும் அப்படிங்கிறத ஷோ பண்ணதை காமிக்க போகிறேன். ஸோ ஃபார்முலாலாம் என்ன எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு, இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டு பாயிண்ட், இந்த 4, 5, -8 தான் நம்ம மாற்ற இருக்கிறோம். ஸோ இங்கே ஃபார்முலா என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a3 - a2 ஹோல் ஸ்கொயர். a3ங்கிறது இது, -a2ங்கிறது இது. ஸோ இது மைனஸ் இது, x2 - x1 ஹோல் ஸ்கொயர், y2 - y1 ஹோல் ஸ்கொயர், அதனுடைய ரூட்டு தான் டிஸ்டன்ஸ். ஸோ அந்த ஃபார்முலா எழுதியிருக்கிறோம். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ செகண்ட் பாயிண்ட்டுக்கும் செகண்டில் வருத இந்த பாயிண்ட்டுக்கும், தேர்டில் வருத இந்த பாயிண்ட்டுக்கும். அதே மாதிரி ஃபோர்த்தில் வர்ற ரோவுக்கு பார்க்குறப்ப இதுக்கு இடையில டிஸ்டன்ஸ் பார்க்கறதுக்கு அதே இதை கீழே எடுத்து விட்டாலே போதும். அதே மாதிரி இங்கே கீழே எடுத்துருக்குறோம், அதே மாதிரி இங்கே கீழே எடுக்கிறப்ப உங்களுக்கு எல்லா டிஸ்டன்ஸும் கால்குலேட் பண்ணியாச்சு. அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா டோட்டல் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் வந்து மிக குறைவாக இருக்கிறதுக்கு என்னென்ன மாற்றினா இங்கே மிக குறைவாக வரும் அப்படிங்கிறத பார்ப்பதற்கு சால்வர்ங்கிற டூல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு டூல். எக்ஸலில் நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. இது டேட்டாவில் இதை கொண்டு வரணும். கொண்டாந்தப்பறம் இதை கிளிக் பண்ணோம்னா இப்படி வரும், செட் ஆப்ஜெக்டிவ்னு வரும். செட் ஆப்ஜெக்டிவ்னா எதை மாற்றணும். ஸோ இந்த இதை கிளிக் பண்ணியிருக்கோம், C7. ஸோ இதை கிளிக் பண்ணியிருக்கிறோம். இதைத்தான் மாற்றணும். இதை என்ன செய்யணும், மினிமம் ஆக்கணும். அதாவது டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும். மின்னை கிளிக் பண்ணியிருக்கிறோம், மினிமம் வேல்யூ. பை சேஞ்சிங் வேரியபிள் செல்ஸ் எதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா B3 to B5. B3னா இது, B4னா இது, B5. ஸோ B3 to B5 டாலர்னா கான்ஸ்டண்டாக இருக்கணுங்கிறதுக்காக போட்டிருக்கு. B3லேருந்து B5 வர இந்த 3 செல்லையும் மாற்றி இதை மினிமமாக கொண்டு வாங்க. இன்னொரு கன்ஸ்ட்ரெயின்ஸும் நம்ம கொடுத்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த B3 இதெல்லாம் வந்து இன்டிஜராக இருக்கணும். பாயிண்டில் வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரெயிட் லைனாக காமிக்காது, கொஞ்சம் லைட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனாக வர்றதுக்காக இது இன்டிஜராக இருக்கட்டும் அப்படிங்கிறத ஒரு அடிஷ்னலாக ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் வச்சுருக்கோம். வச்சுட்டு இது இப்போ சால்வ்னு பண்ணுறப்ப இது என்ன செய்யும், இது ஆட்டோமேட்டிக்காக மாற்றிட்டே வரும். மாற்றிட்டே வந்து டிஸ்டன்ஸை கம்மி பண்ணிகிட்டே வரும். அது மட்டும் இல்லை, இது இன்டிஜராக இருக்கிற மாதிரியும் அதை சூஸ் பண்ணும். ஸோ என்ன சூஸ் பண்ணுதுன்னு பார்க்குமா, பார்த்தீங்களா 0,0ன்னு ஆட்டோமேட்டிக்காக சால்வ் பண்ணிடும். ஸோ அது சூஸ் பண்ணது 0,0ன்னு ஆட்டோமேட்டிக்காக சூஸ் பண்ணிடுச்சு. இப்போ கீப் சால்வர் சொல்யூஷனே கீப் பண்ண சொல்கிறோம். ரெஸ்டோர் ஒரிஜினல் வேல்யூனா பழசு வரும். ஸோ இப்போ ஓகே கொடுத்தோம்னா 0,0 வந்துச்சு. ஸோ இந்த ப்ளூ கலரில் தெரியுது பாருங்க, இதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட் ரூட். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு வந்து ஒளியானது நேர்கோட்டில் போகுது. இதுக்கு அடுத்தது ரெஃப்ளெக்ஷன் அதே மாதிரி பார்க்கலாம். நான் ரெஃப்ராக்ஷன் கொஞ்சம் ஹார்டானதை பார்த்துட்டு அடுத்தது ரெஃப்ளெக்ஷன் போகலாம்.
ஸோ ரெஃப்ராக்ஷன் வந்து ரெக்டிலினியரை விட நல்லாவே ஹார்டான விஷயம். இதை பார்த்துட்டோம்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ரெஃப்ராக்ஷன் பார்ப்போம். ஸோ இங்கே 2 பாயிண்ட் இருக்குது. இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டு பாயிண்ட். அப்புறம் இந்த y = 16 இருக்குதே, y = 60, இதுதான் 2 மீடியம். இந்த லைன் இருக்க y = 60, இந்த லைன் வந்து 2 மீடியத்தை பிரிக்குது. இங்கே ஒரு மீடியம் இருக்குது, இங்கே ஒரு மீடியம் இருக்குது. இந்த முதல் மீடியத்தில் வெலாசிட்டி ஆஃப் லைட் வந்து 1, இந்த ரெண்டாவது மீடியத்தில் வெலாசிட்டி கொஞ்சம் கம்மி, 0.8. ஸோ வெலாசிட்டி இங்கே கம்மியாக இருக்குது, இங்கே வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கிறோம்னா, இனிஷியல் பாயிண்ட் 0,0, இந்த ஃபைனல் பாயிண்ட்டு ஃபிக்ஸட் 100,100. இதில் வந்து இங்கே எக்ஸு இது போயிட்டே இருக்கிறப்ப இந்த 60ல் எந்த பாயிண்டில் வந்தால் குறைஞ்ச டைம் வரும்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த க்ரீனில் சும்மானாத்துக்கும் நான் ஒரு நம்பர் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ 20ங்கிற பாயிண்டில் வந்து இங்கே 60ல் மீட் பண்ணுற மாதிரி நான் படம் போட்டுருக்கேன். இது உண்மை இல்லை, சும்மானாத்துக்கு நானாக சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு இப்போ டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணோம். அது ஏற்கனவே உள்ள ஃபார்முலா தான். ஸோ இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்துருக்குறோம். அதே மாதிரி இந்த 2 பாயிண்ட்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா போட்டுருக்குறோம். ஸோ இங்கே டிஸ்டன்ஸுக்கு இடையில் உள்ள ஃபார்முலா போட்டுருக்கோம். இந்த டிஸ்டன்ஸு வேறு வெலாசிட்டிலையும் இந்த டிஸ்டன்ஸு வேறு வெலாசிட்டிலையும் போகுது, அதனால் டைமு வந்து மாறிடும். ஸோ இங்கே டைம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸு பை வெலாசிட்டி, வெலாசிட்டிங்கிறது டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸு பை வெலாசிட்டினா டிஸ்டன்ஸ் அடிபட்டு டைம் வந்து மேலே போயிடும். ஸோ இந்த டிஸ்டன்ஸு C3ங்கிறது டிஸ்டன்ஸ். B6ல் என்ன இருக்குது, B6ல் வெலாசிட்டி 1ன்னு இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸை வெலாசிட்டியால் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த டைமு கிடைக்குது. அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கான டைம் என்னன்னு தெரியுது. அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸை இந்த வெலாசிட்டினால் வகுத்தோம்னா, ஸோ இந்த டிஸ்டன்ஸு C4, அதை B7ல் இந்த இருக்கக்கூடிய இந்த வெலாசிட்டினால் வகுத்தோம்னா இங்கே இருந்து இங்கே போகிறதுக்கு என்ன நேரம் ஆகுது அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா டோட்டல் டைம், இங்கேருந்து ஒரு மீடியத்தில் வேறு வேகத்தில் போகுது, அதுக்கு என்ன டைம் ஆகும், இங்கேருந்து இன்னொரு மீடியத்தில் வேறு வேகத்தில் போகுது, அதுக்கு என்ன டைம் ஆகும், டோட்டல் டைம் என்ன ஆகும் அப்படிங்கிறத இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னுடைய ப்ராப்ளம் என்னென்னா, சால்வரை கொண்டு வந்து இப்போ எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா, இந்த டயத்தை மினிமைஸ் பண்ணணும். நீ மாற்ற வேண்டியது என்னதான் மாற்றுற அப்படின்னா, இந்த 20ங்கிற இந்த க்ரீன் கலரில் உள்ளதை மாற்றுற. இப்போ 60ங்கிறது இந்த லைன். ஸோ இங்கே 20ங்கிறது இங்கே போய் பார்ப்போம், இங்கே போய் ஜம்ப் பண்ணி இப்படி போய் பார்ப்போம், பரவாயில்ல இங்கே போய் ஜம்ப் பண்ணி இப்படி போய் பார்ப்போம், பரவாயில்ல இங்கே போயிட்டு இப்படி போய் பார்ப்போம். எதில் டைம் கம்மியாகுதோ அதை சூஸ் பண்ணுன்னு சொல்லிடுறோம். ஸோ அதில் குறைஞ்ச டைம் என்னங்கிறத அது சூஸ் பண்ண போகுது. சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, A3 - A2/C3. இது என்னன்னா சைன் தீட்டா கண்டுபிடிச்சு, sin I/sin Rன்னு வரும். இங்கே ஒரு இது வரைஞ்சி, இந்த இடத்துல ஒரு நார்மல் வரைஞ்சி, இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஐங்கிற ஆங்கிள் இருக்கும். ஸோ அதுக்கு sin I/sin பார்க்கணுன்னா இந்த டிஸ்டன்ஸ்னால் வகுக்கணும், இந்த டிஸ்டன்ஸ்னால் மேலே நியூமரேட்டரில் இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் sin R, இதுக்கு இடையே உள்ளது sin Rனா இந்த டிஸ்டன்ஸ், sin Iங்கிறப்ப இந்த டிஸ்டன்ஸு, sin Rங்கிறப்ப இந்த டிஸ்டன்ஸு டிவைடட் பை இந்த டிஸ்டன்ஸ். ஸோ அதான் இங்கே போட்டிருக்கிறோம் sin I, இங்கே sin R கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ sin I டிவைடட் பை sin R வந்து என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணியிருக்குது. ஸோ இந்த sin I/sin R இங்கே V1/V2 என்னன்னு கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல வச்சுருக்கோம். V1/V2 என்னன்னு கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறேன். V1/V2வும் sin I/sin R ஒன்று போல் வந்தால் தான் மினிமம் குயிக்கஸ்ட் டயத்தில் வந்துடும். ஸோ அதையும் நம்ம பார்ப்பதுக்காக ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூனா sin I/sin R, அதுக்கு இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது, velocity of light in one medium divided by velocity of light in the second medium. ஸோ இது வெலாசிட்டியோடைய ஃபார்முலா. இது நம்ம எடுத்ததை sin I/sin R ரெண்டு ஈக்குவலாக வரல. காரணம் என்னென்னா, நம்ம சும்மா ஒரு பாயிண்ட்டை இங்கே சூஸ் பண்ணியிருக்கோம், கரெக்டான பாயிண்ட்டை சூஸ் பண்ணலாம். சால்வரை கொண்டு இப்போ டோட்டல் டைம் வந்து கம்மியாகிற மாதிரி இதை மாற்றிக்கிட்டே போகிறோம்.
அது எந்த வேல்யூக்கு வரும்னா இது ஈக்குவலாக வேல்யூக்கு வரும். பார்க்கலாமா? ஸோ சால்வரை கிளிக் பண்ணிவிட்டு D5 இந்த இருக்குது D5 இதைத்தான் ஆப்ஜெக்டிவ் அதான் செட் பண்ணணும். மினிமம் வேல்யூக்கு செட் பண்ணணும். டோட்டல் டைம் கம்மியாகும். இது எந்த பாயிண்டில் நம்ம வந்து ரெண்டு மீடியத்தையும் செப்பரேட் பண்ணதில் எந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணுது அப்படிங்கிற இதை மாற்றணும். தட் இஸ் $3 திஸ் ஒன். இதை சேஞ்ச் பண்ணிகிட்டே போகணும். இதில் பாயிண்ட் இருந்தாலும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். அதை சூஸ் பண்ணிவிட்டு என்ன சால்வ் பண்ணுதுன்னு பார்ப்போம். அந்த சால்வ் பண்ணக்கூடிய அது சூஸ் பண்ணக்கூடிய அந்த சிச்சுவேஷனில் இது ஈக்குவலாக வருதான்னு பார்க்கலாம். ஸோ மாறிடுச்சு. மாற்றிட்டே போய் 69.54ங்கிற நம்பருக்கு மினிமம் டைம் இதுதான் கால்குலேட் பண்ணியிருக்குது. சால்வர் சொல்யூஷனை வைக்க சொல்லிடுவோம். பாருங்கள், சூப்பராக 1.25 வந்து இங்கே 1.25 வந்து பாருங்கள். velocity of light divided by velocity of light in one medium divided by velocity of light in second medium அதுங்கிறது இந்த கால்குலேஷன். sin I by sin R இருக்கிறது இந்த கால்குலேஷன். ரெண்டையும் வகுத்தோம்னா ஒரே ஆன்சர் வந்து பாருங்கள். இப்பவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பக்காவாக கிளியர் ஆகும். அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு போகிறப்ப இங்கேருந்து இங்கே கொஞ்சம் லாங்காக போய்க்கலாம். இது வந்து ஏர், இது வந்து ஒரு வாட்டர்னு வச்சுக்கோங்க, ஸ்பீடு கொஞ்சம் கம்மி. அப்போ இங்கேருந்து இங்கே கொஞ்சம் லாங்காக போயிட்டு இங்கேருந்து இங்கே அதோட கொஞ்சம் ஷார்ட்டாக போகணும். அப்படின்னா தான் அந்த டைம் வந்து உங்களுக்கு மேனேஜ் பண்ணி மினிமமாக இருக்கும். இதுதான் ஃபெர்மேட்ஸ் பிரின்சிபிள். இதிலிருந்து sin I by அதாவது லா ஆஃப் ரெஃப்ராக்ஷன் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா ஃபெர்மேட்ஸ் பிரின்சிபிளை பேஸ் பண்ணி. இதே மாதிரி தான் ரெஃப்ளெக்ஷனும். ஸோ ரெஃப்ளெக்ஷன் பார்க்குறப்ப ரொம்ப சிம்பிள். இப்பவும் அதே மாதிரி தான் வச்சுருக்கிறோம். ஸோ அங்கே உள்ள அதே மாதிரி ப்ராப்ளம் தான், ஆனால் வெலாசிட்டி வந்து சேம்னு அதே ப்ராப்ளத்தை இதை காப்பி பண்ண. ஆக்சுவலாக ரெஃப்ராக்ஷனை முதல்ல சால்வ் பண்ணிவிட்டு அந்த ஷீட்டை காப்பி பண்ணிவிட்டு ரெண்டு வெலாசிட்டியும் ஒன்று தான் வச்சுக்கிட்டேன். எனக்கு இதுதான் 60. எண்டு பாயிண்ட்டை மாற்றிட்டேன். ஸ்டார்டிங் பாயிண்ட் இது, எண்டு பாயிண்ட் இது. ஸோ இங்கே அங்கே போயிட்டு இங்கே வரணும், எதில் வந்து மினிமம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுலேயும் ஆப்ஜெக்டிவ் என்னென்னா அதே ஃபார்முலா தான் எல்லாம் எழுதியிருக்கிறேன். ஒன்று எண்டு பாயிண்டில் மாற்றிட்டேன். அதில் 100,100 இதை ஒன்று இருக்குது, 100,0 ஆகியிருக்கு. வெலாசிட்டியை மாற்றிருக்கிறேன். ஸோ சேம் ப்ராப்ளம் தான். ரெஃப்ராக்ஷனில் உள்ளதை ரெஃப்ளெக்ஷன் அப்படியே மாற்றிட்டேன். மற்றபடி எதுவுமே உள்ளார ஃபார்முலாவில் இதில் எதுவுமே கை வைக்கலை. ஸோ இப்போ ரெண்டுமே ஒரே மீடியம் தான், போயிட்டு வர்றது ரெண்டுமே ஒரே மீடியம் தான். இப்போ ரெஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ மாற்றிட்டே போகிறப்ப இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எது ஷார்ட்டஸ்ட் டைம் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். டோட்டல் டைமும் வந்து நம்மளுக்கு கம்மியாக வரணும். இந்த க்ரீன் கலரில் உள்ள இந்த 40ங்கிறத நம்ம மாற்றிட்டே போகணும். அநேகமாக இதே ஷார்ட்டஸ்ட் மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம். பை சேஞ்சிங் வேரியபிள் செல்ஸு A3-ஐ மாற்றணும், D5-ஐ வந்து மினிமைஸ் பண்ணணும். ஓகே, சால்வ். கீப் சால்வர் சொல்யூஷனை வச்சுக்கிட சொன்னோம். மாற்றிருக்குது. இது 2 1/1 வந்துருக்கு. V1 by V2 sin I by sin R equal. So sin I by sin R equal na என்ன அர்த்தம்? I is equal to R. Angle of incidence equal to angle of reflection. ஸோ பார்த்தீங்களா இவ்வளோ சூப்பராக சால்வ் பண்ணியிருக்குது. ஸோ இது எக்ஸலில் உள்ள சால்வருங்கிற ஒரு முக்கியமானது. ஃபிசிக்ஸில் வந்து மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் ஆல் எல்லாமே ஒரே பிரின்சிபிளில் தான் இருக்குது. அது என்னென்னா மினிமைசேஷன் ஆஃப் சம்திங். ஸோ இங்கே நம்ம பார்த்துருக்கிறது மினிமைசேஷன் ஆஃப் டைம். மினிமைசேஷன் ஆஃப் டைம் தான் ஆப்டிக்ஸில் உள்ள அந்த 3 ப்ராப்பர்ட்டிக்கும் காரணம். இதே போல் மினிமைசேஷன் ஆஃப் ஆக்ஷன் இருக்குது. அதுதான் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸு. அது ஃபுல்லாகவே குவாண்டம் மெக்கானிக்ஸும் அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இது எல்லாம் நம்ம பார்க்குறோம். எல்லா ஃபிசிக்ஸையும் இந்த எக்ஸலில் உள்ள இந்த சால்வருக்கு வச்சு சால்வ் பண்ண இயலும். ஆல்மோஸ்ட் ஆல் பிரின்சிபிள் இன் பிரின்சிபிள் இட் மே பி ஹார்ட், பட் இன் பிரின்சிபிள் we can solve. Okay, thank you.